வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னன்னா கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை உடம்புக்கும் நல்லது. முடி உதிர்றவங்களுக்கு இது நல்ல ஒரு மருந்து. இதை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். டெய்லி கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லது. முடி உதிர்வது நின்று நல்ல கருன்னு முடி வளரும். இதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்படி செய்முறையில் செய்கிறாருன்னு சொல்லி தந்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே செய்கிறத எப்படின்றத சொல்லித்தாரேன் வாங்க. இப்போ இதை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலை. இதை நல்ல அந்த குச்சியெல்லாம் இல்லாமல் வெறும் இலையாக உருவி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு துணியில் போட்டு நிழல்ல வீட்டுக்குள்ளேயே காய விடுங்க. தண்ணி எல்லாம் காயிற லெவலுக்கு, அதாவது இலை காய வேண்டாம், தண்ணி எல்லாம் காஞ்சிற லெவலுக்கு, தண்ணி சொட்டு கூட இருக்கக்கூடாது, லேசாக கூட ஈரப்பதம் இல்லாத லெவலுக்கு காஞ்சி இந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது 100 கிராம் வச்சுருக்கேன். கப்பளவில் 5 கப்பளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா வீட்டிலையே காய வச்சாலே நல்லா காஞ்சிரும். வெயிலெல்லாம் காய வைக்க அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு 1 கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதில் கப்பில் 4 கப்பு எடுத்திருக்கேன். இந்த மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கிலோ இருக்குது. நான் மெஷர் பண்ணியும் சொல்லியிருக்கேன். இதில் வரமிளகாய் 30 கிராம் எடுத்திருக்கேன். இது பூண்டு தட்டி வச்சுருக்கேன் 30 கிராம். இது உப்பு 2 டேபிள் ஸ்பூன் 50 கிராம் எடுத்திருக்கேன். இது 10 கிராம் பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த அளவுப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு மெத்தடையும் சொல்லித்தரேன். இப்போ ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த கருவேப்பிலையை. இப்போ நம்ம அந்த காய வச்ச கருவேப்பிலை, இதில் தண்ணியே இல்லை, ஆனால் இலையில் உள்ள ஈரப்பதம் தான் இருக்குது. இதை இந்த மாதிரி நுணுங்குற லெவலுக்கு லோ ஃப்ளேமோ அல்லது மீடியம் ஃப்ளேமோ வச்சு நல்லா வறுக்கணும். ஏன்னா கருகக்கூடாது இலை. அந்த லெவலுக்கு நீங்கள் ஹீட்டை பார்த்துட்டு வச்சுட்டு இதை நல்லா 2-3 ட்ரிப்பு போட்டு, அதாவது பகுதியாக பிரித்து தான் போடணும். ஒரே தான் போட்டிங்கனாக்கா வறுபடாது. அதனால் 2-3 ட்ரிப்பு போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பருப்பையும் 2-3 ட்ரிப் போட்டு பகுதியாக பிரித்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா சிவந்து வரணும். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா சிவப்பை வறுக்கிற, கருகக்கூடாது, நல்லா சிவந்து வரணும். இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து நம்ம கருவேப்பிலையோடு சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச பொருள் ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த உப்பு இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷத்துக்கு இந்த உப்பை 2 டேபிள் ஸ்பூனையும் போட்டு அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. அதில் உள்ள ஈரப்பதமும் போயிடும். அதனால் பொடியில் ட்ரைனஸ் இருக்கும். அதனால் சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, இப்போ இந்த பூண்டை நச்சு தான் வச்சுருக்கேன். மிக்சிலெல்லாம் போட்டு அரைக்கல, நச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் லேசாக தோல் இருந்தாலும் பரவாயில்ல. அதோடு போட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். இது நல்லா வறுத்து வந்துடும். கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்திங்கனாக்கா, கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாக வச்சு வறுத்திங்கன்னா அழகாக வறுக்க வந்துடும். இப்போ இதையும் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து இதே அந்த இருக்கிற மிச்ச எண்ணெயிலேயே இந்த மிளகாயையும் போட்டு லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த லோ ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இருக்குது. அந்த லெவலுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இந்த பேனை அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சாச்சு. இப்போ பேன் சூடாக இருக்கு இல்லையா, அது மேலே இந்த பெருங்காயத்தூளை போடணும். போட்டிங்கனாக்கா இந்த பேனில் இருக்க சூடுலே வறுபட்டால் போதும். இதை எண்ணெயிலலாம் போட்டு வறுக்க வேண்டாம். இப்போ இதில் 2 கிளறினீங்கன்னா நல்லா வறுபட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம இது கூட இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா பொருளையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பெருங்காய பொடி எல்லாம் இந்த எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். உப்பெல்லாம் வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருவோம். ஒரு ட்ரேயில் போட்டு ஆறுறதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஆறி வந்துருச்சு. இப்போ மிக்சியில் பொடி பண்ண போகிறோம். இப்போ பெருவெட்டாக இருக்கு இல்லையா, அந்த மிளகாய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டு பொடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மிளகாயை போட்டு நான் பொடி பண்ணுறேன். இந்த பாருங்கள், அதில் கொஞ்சம் பருப்பு சேர்த்து ஒரு பொடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி லைட்டாக குறைன்னு இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தி பெருவட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக குறைன்னு இருக்குது. இதை எடுத்து ஒரு ட்ரேயில் கொட்டி வச்சிடலாம். கொஞ்சம் அதை பரத்தி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறிட்டுருக்கும். இப்போ மிச்சம் இருக்க இந்த பருப்புகளையும் 2 ட்ரிப்போ 3 ட்ரிப்போ நீங்கள் உங்கள் மிக்ஸி எந்த அளவோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டு இந்த மாதிரி
பரப்பரான்னு அரைச்சி கொண்டு வந்துடலாம். அதாவது லைட்டாக இந்த ரவை பதத்துக்கு, பொடி ரவை இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ 2 ட்ரிப்பு நான் போட்டு அரைச்சிட்டேன் அந்த பருப்பையும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கருவேப்பிலை, மிளகாய், பூண்டெல்லாம் ஃபஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் அரைச்சிட்டோம். அதனால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், எல்லாம் ஒரே லெவலில் நான் அரைச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரை கெட்டு போகாது. இந்த பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இதை வந்து பெரிய டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப 3 மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.